அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம்ஸ் ஒரு 5 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிற டாபிக். இதுக்கு முன்னாடி நான் பேசிக் தியரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்லோட் பண்ணியிருக்கேன். தியரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாகவே சி ப்ரோக்ராம் நீங்கள் எழுத முடியும். ஸோ அதை ஒரு டைம் ஃபுல்லாக பாருங்கள். டெஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 லிங்க்கை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை லிங்க் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். +2 சி ப்ரோக்ராம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கிறவங்க எல்லாமே இந்த வீடியோவை பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறது ஸ்ட்ரிங்குனா கேரக்டர், நம்பர் இன்புட் வாங்கி அவுட்புட் எடுக்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்ட்ரிங்கை எப்படி இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்குறாங்க. SCANF, PRINTF, getchar, putchar, gets, puts இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கேரக்டரை ப்ரோக்ராமில் இன்புட் வாங்குகிறோம், அவுட்புட் கொடுக்குறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது வீடியோவுக்கு போகலாம். சி ப்ரோக்ராமில் போகிறோம். டர்போ சி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோடனே நான் அதில் ஆல்ரெடி ரெடிமேடாக ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுருக்கேன், அதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த தியரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்ட்ரிங் அண்ட் ரைட்டிங் ஸ்ட்ரிங் கேன் பி ரீட் இன் டு தி மெமரி ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இந்த 3 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை நீங்கள் இன்புட் வாங்கலாம். SCANF, getchar, gets. அதோட சிண்டெக்ஸ்னால் ஃபார்முலா SCANF போட்டு ப்ராக்கெட்டில் %s அட் வேரியபிள் நேம் கொடுக்குறது. அது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கெட் கேரக்டர் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கலாம். அப்புறம் கெட்ஸுங்கிறது ப்ராக்கெட்டில் வேரியபிள் நேம் கொடுத்து இன்புட் வாங்கலாம். இப்போ ரைட்டிங் ஸ்ட்ரிங்னா நம்ம இன்புட் வாங்கினது டிஸ்பிளேயாக பண்ணுறோம். டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணுறது இந்த 3 ஃபங்க்ஷன். இது PRINTF, putchar, puts. ஸோ அதோடைய ஃபார்முலா PRINTF போட்டு ப்ராக்கெட்டில் %s அட் வேரியபிள் நேம். ஸோ இதில் இருக்க சின்டாக்ஸ் என்னன்னா கிராமர் மாதிரி. ஸோ அதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அவுட்புட் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் வரும். சரிங்களா? ஸோ இந்த சின்டாக்ஸ் SCANFும் PRINTF யூஸ் பண்ணி இப்போ அந்த 4வது இன்க்ளூட் studio.h, இன்க்ளூட் conio.hன்னு போட்டிருக்கோம். இதில் என்னென்னா SCANF, PRINTF யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நேமுங்கிற வேரியபிளை வாங்கியிருக்கோம். SCANFில் %s கொடுத்து நேம் வாங்கியிருக்கோம். இன்புட்டை வாங்கி அது PRINTFல அவுட்புட் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதை SCANF, PRINTF யூஸ் பண்ணி எப்படி கேரக்டரை இன்புட்டாக வாங்குகிறோம், அவுட்புட் கொடுக்குறோம். இப்போ ரன்னில் போய் Ctrl F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். சரிங்களா? இன்புட் என்டர் பண்ண சொல்லுது. நான் சூர்யா கொடுத்தேன்னா மை நேம் இஸ் சூர்யாங்கிற அவுட்புட் வருது. பார்த்தீங்களா? ஸோ இதை Ctrl F9 கொடுத்து நமக்கு என்ன இன்புட் வேணுமோ அந்த இன்புட் கொடுத்தோன்னா இப்போ சூரிய பிரகாஷ்னு கண்டினியூவாக கொடுத்து அந்த எடுத்தோம். சூர்யா ஸ்பேஸ் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது தனித்தனி வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் இப்போ ஸ்பேஸ் விட்டு இன்புட் வாங்குறீங்கன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ சூரிய பிரகாஷ்னா வெறும் சூர்யா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஸ்பேஸை வச்சு தான் அதை ஒரு வேரியபிள்னு எடுத்துக்கிடும். ஓகேங்களா? ஸோ நேம் 20ன்னு 20 கேரக்டர் எடுத்துக்கிடும். சரிங்களா? 20 எழுத்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். 5ன்னு கொடுத்தோன்னா 5 இன்புட் எடுத்துக்கணும். 5 கேரக்டர் இன்புட் எடுத்துக்கிடும். அதுக்கு மேலே கொடுத்தா அது எடுத்துக்காது. ஆனால் இப்போ நான் ரன் பண்ணும்போது எடுத்துக்கிடுது. ஏன்னா அது மெமரியில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுது. நீங்கள் லோட் பண்ணும்போதே வேரியபிள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 எழுத்து மட்டும்தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை எழுத்தில் இன்புட் வாங்கணுமோ அத்தனை இன்புட் காமிச்சிக்கிட்டு அதே மாதிரி நம்ம இந்த சின்டாக்ஸ் படி கரெக்டாக எழுதி ரன் பண்ணுறோம். SCANF, PRINTF யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் எப்படி இன்புட் வாங்கணும்னு பார்க்குறோம். அடுத்து பண்ணுறது getchar, putchar. சரிங்களா? getchar ஃபங்க்ஷன் யூஸ் ரீட் a சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் தி கீவேர்ட். நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் மேல்ங்கிற ஃபங்க்ஷன் எஃப்னு டைப் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? எம்னா மேல், எஃப்னா ஃபீமேல்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்குற இடத்துல இந்த இதை யூஸ் பண்ணுவோம். எதை getchar, putchar. அது சின்டாக்ஸ் படி வேரியபிள் நேம் ஈக்குவல் டு getchar, putchar ப்ராக்கெட் வேரியபிள் நேம் கொடுத்துருவோம். இந்த ஃபார்முலா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள். ஸோ வாய்ட் மெயின் கொடுக்குறோம். கேரக்டர் நேம் காமிக்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நேம் ஈக்குவல் டு getchar. நம்ம இன்புட்டை வாங்குறது நேமுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அவுட்புட் putchar நேமில் அவுட்புட் எடுக்கிறோம். getchங்கிறது ஸ்டாப் பண்ணி நம்ம அவுட்புட் காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட் அவுட்புட்டை கொடுக்கணும். SCANF, PRINTF யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கெட் கேரக்டர் புட் கேரக்டர் யூஸ் பண்ணலாம், கெட்ஸ் அண்ட் புட்ஸுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதை இப்போ ரன் பண்ணுறோம். சரிங்களா, கெட் கேரக்டர்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இது கண்ட்ரோல் F9 கம்பைல் பண்ணுறோம். கண்ட்ரோல் F9 கொடுத்தோன்னே ரன் ஆகும். ரன் ஆகணுன்னா நம்ம வந்து இப்போ நம்ம சூர்யானு கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும், எஸ்ங்கிறது. ஸோ இந்த கெட் கேரக்டர் புட் கேரக்டர் எங்கே யூஸ் ஆகணும்னா சிங்கிள் கேரக்டர் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ SCANF PRINTF யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கெட்ஸ் புட்ஸுங்கிற ஃபங்க்ஷனை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ நான் மேலுக்கு எம்னு கொடுத்தேன்னா எம்னு வந்துடுது. சரிங்களா, அதுதான் எக்ஸாம்பிள். சரிங்களா, இதையும் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதலாம். அது ஆனால் தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக. நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை இன்புட் பண்ணி அவுட்புட் எடுக்கும்போது என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாங்கிறத, சி ப்ரோக்ராம் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாங்கிறத பண்ணலாம். நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டு எல்லாம் பண்ணும்போது இந்த டவுட்லாம் வரும்போது கிளாரிஃபை ஆகும். இப்போ அடுத்தது வந்து கெட்ஸ் அண்ட் புட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்புட் வாங்குகிறோம் அவுட்புட் வாங்குகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ அது ஆல்ரெடி நான் செஞ்சு வச்ச ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். இதை பாருங்கள். ஸோ கேரக்டருங்கிறத வேரியபிள் நேம் இன்புட் காமிக்கிறோம். CHARங்கிறது கீவேர்டு. ஓகேங்களா, கீவேர்டு. நேமுங்கிறது வேரியபிள். சரிங்களா, ஸோ நேமுங்க கேரக்டர் நேம் 20 இது வாங்கி செக்ஸுக்கு என்ன டைப்புன்னு காமிச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் என்டர் தி நேம். இப்போ இந்த ஷார்ட்கட்லாம் க்ளோஸ் பண்ணுறதுனா வேறு ஏதாவது ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணோம்னா Alt F3. வெறும் F3னா ஓப்பன், Alt F3ன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்ருக்கோமோ அதை வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கெட்ஸ் ஃபங்க்ஷன் புட்ஸ் ஃபங்க்ஷனை பார்க்குறோம். சரிங்களா, இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், கெட்ஸ் ஃபங்க்ஷன் புட்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அது என்னென்னு பார்ப்போம். கெட்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது சின்டாக்ஸ் படி கெட்ஸ் வேரியபிள் நேம் ப்ராக்கெட் பண்ணுறோம். புட்ஸுங்கிறது அதே புட்ஸ் ப்ராக்கெட்டில் வேரியபிள் நேம் போட்டுறோம். சரிங்களா, ஸோ இன்புட்டாக வாங்குகிறோம், அவுட்புட்டை விடுவோம். PRINTF எப்படியோ அதே மாதிரி தான் புட்ஸுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதில் பாருங்கள் கேரக்டர் நேம் வந்து 25 காமிக்கிறோம். புட்ஸுங்கிற பதிலாக PRINTFும் கொடுக்கலாம், அதாவது புட்ஸும் கொடுக்கலாம். டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன டைப் பண்ணிக்கோ அப்படியே வரும். கெட்ஸுங்கிறது இன்புட் வாங்கும். கெட்ஸுங்கிற நேமில் வேரியபிள் வாங்குகிறோம், புட்ஸ் நேம் வேரியபிள் காமிக்கிறோம். நேமுங்கிற வேரியபிளில் என்ன வாங்குதோ அதை அவுட்புட் இருக்கும். இதை ரன் பண்ணுறோம். கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணோன்னா என்டர் தி நேம்னு கேட்குது. சரிங்களா, என்னென்னா இப்போ ராஜா ராணின்னு கொடுக்குறேன். இப்போ ராஜா ராணின்னு அப்படியே அவுட்புட் வந்துடுது. சார் சரிங்களா, இது மாதிரி இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ வந்து கெட்ஸும் புட்ஸும் யூஸ் பண்ணேன். கெட்ஸ் கேரக்டரையும் புட்ஸ் கேரக்டரையும் கெட்ஸ் புட்ஸு கெட் கேரக்டர் புட் கேரக்டர் சேர்ந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நேம் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து அது ஷார்ட்கட் நல்லா பார்த்துடுங்க. ஓகேங்களா, ஷார்ட்கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ 7வது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து SCANF யூஸ் பண்ணியிருக்கோம், கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கேரக்டருங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு நேம் செக்ஸுங்கிறதுக்கான கெட் கேரக்டர் புட் கேரக்டர் கெட் SCANF எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த என்ன பண்ணுவோம், ப்ளீஸ் என்டர் தி நேம் 9 கேரக்டர் அண்ட் செக்ஷன். SCANFல வந்து ஸ்ட்ரிங் எஸ் காமிச்சிக்கும், கேரக்டர் காமிச்சிக்கும். ஸோ எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்குங்கிறது நிறைய லெட்டர்ஸ் எடுத்துக்கிடும். %C கொடுத்தோன்னா ஒரு வேரியபிள். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா SCANF முதல் ரன் ஆகும். ப்ளீஸ் என்டர் தி ஒரு நேம் அண்ட் செக்ஷன் கேட்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ராஜான்னு கொடுத்தேன். ராஜாங்கிறது என்றது மேல் எம்னு கொடுக்குறேன். அது இன்புட் ராஜாங்கிறத வாங்கி அவுட்புட் கொடுக்குது. புட்ஸ் கேரக்டர் வச்சு காமிக்குது. இதே மாதிரி ரன் பண்ணி இன்புட் வந்து கண்ட்ரோல் F9 கொடுத்துட்டு ராணி செக்ஸ் வந்து ஃபீமேல் ஃபீமேல்னு கொடுத்தா எஃப்னு எடுத்துக்கணும். அவுட்புட் வந்து ராணி எஃப்னு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஸ்ட்ரிங்கு கேரக்டர் வந்து எப்படி இன்புட் வாங்குகிறோம், அவுட்புட் எப்படி கொடுக்கணும், அது சின்டாக்ஸ் எப்படி. ஸோ சின்டாக்ஸுங்கிறது ஃபார்முலா மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக எழுதி வச்சுடுங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓனாக எழுதும்போது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எழுதலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 70 ப்ரோக்ராம் மாதிரி சி ப்ரோக்ராமில் அப்லோட் பண்ணுவோம். சரி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.